Hi friends, welcome to Samriya channel. Whole Cook with Komali செட்டே கதறி அழுத மதுமிதாவோட எவிக்ஷனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்ப்பா, இவங்கெல்லாம் அழவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சவங்க கூட இன்றைக்கி கதறி அழுததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. செஃப் கௌஷிக் சாரே ரொம்ப எமோஷனலாகி மதுமிதாக்கு ஹிப் ஹிப் ஒரே சொல்லி வழி அனுப்பி வச்சாரு. இது வரைக்கும் நான் இதை பண்ணதை பற்றி இப்போ நான் பண்ண போகிறேன். Can you all get together and say 3 cheers for Madhumita? Bro, 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 bro. Hey babe! Hey babe! Hey babe! ஸோ எஸ், இன்னைக்கு மதுமிதாவோட எவிக்ஷனே ரொம்ப எமோஷ்னலாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். செட்டில் இருந்தவங்களும் அழுதாங்க, செட்டுக்கு வெளியில இருந்து அதாவது டிவியில் பார்க்குற நம்மளையும் அழ வச்சாங்க. ஏன் மற்ற எவிக்ஷனுக்குலாம் இல்லாத ஒரு வருத்தம் மதுமிதா போகும்பொழுது வருது அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்தா, மதுமிதா ஒரு ஹார்ட் ஒர்க்கர். என்னதான் அவங்க நல்லா கிண்டலாக பேசிட்டு இருந்தாலும், வாயடிச்சாலும், கொஞ்சம் அங்கே இங்கேன்னு ஆட்டிடியூட் காமிச்சாலும், அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அதை வந்து யாராலையுமே டினை பண்ண முடியாது. குக்கிங்னு வரும்பொழுது ஏனோ தானோன்னுலாம் சமைக்க மாட்டாங்க, அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போடுவாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதை பற்றின ரிசர்ச்சும் நிறையா பண்ணுவாங்க. அதனால தான் இந்த எவிக்ஷன் உள்ளே இருக்கவங்களுக்கும் சரி, வெளியில் பார்த்துட்டு இருக்க நமக்கும் சரி ரொம்ப அன்ஃபேராக தோணுது. முக்கியமாக இந்த சண்டே எபிசோடில் ஷபானா வாங்கின கமெண்ட்ஸ்க்கும் அவங்க த்ரோ பண்ண ஆட்டிடியூட்டுக்கும், முக்கியமாக ஜட்ஜஸ் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அப்படியே வாக் அவுட் பண்ணது சரி, ரொம்ப எமோஷ்னலாக இருந்தாங்க, அது எல்லாமே புரிஞ்சிக்க முடியுது. பட் எமோஷ்னலாக இருந்தாலும் 1 minute அப்படின்னு ஒரு பர்மிஷன் கேட்டுட்டு அந்த இடத்துல நடந்து போயிருக்கலாம். நீங்கள் ஏதோ சொல்லுங்கள், நான் பாட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்டிடியூட் தான் காட்டின மாதிரி தோணுச்சு. அந்த ஆட்டிடியூட் ஜட்ஜஸ்க்குலாம் ஒரு பெரிய ஷாக் தான் கொடுத்தது. என்னதான் எமோஷ்னலாக இருந்தாலும் ஜஸ்ட் 1 minute அப்படின்னு கேட்டுட்டு ஒரு ஓரமாக போய் அழுதுட்டு வந்திருந்தா அது வந்து பெரிய தப்பாக தெரிஞ்சிருக்காது. பட் இன்னைக்கு ஷபானா பண்ணது பார்த்தீங்கன்னா, அவங்கள இந்த போட்டியில யாரும் தப்பே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காட்டின மாதிரி தான் இருந்தது. கடைசியா தாமு அப்பாவே கூப்பிட்டு, ஏமா என் வாய்ஸ் அந்த மாதிரிமா, மற்றபடி நான் ஒன்றும் தப்பா சொல்லல, சாரி அப்படின்னு தாமு அப்பாவே சாரி கேட்குற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க ஷபானா. ஆனா அதுவே மதுமிதா பாத்தீங்கன்னா ரொம்ப கிரவுண்டடா சொல்ற ஃபீட்பேக்லாம் எடுத்துட்டு நல்லபடியா கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கும் வந்து ஷபானா கிடைச்ச அளவுக்கு ரொம்ப மோசமான ஃபீட்பேக்லாம் கிடைக்கல. பட் ஸ்டில் ஓவரால் ஸ்கோர்னு பார்க்கும் பொழுது ஷபானாவை விட மதுமிதா ரொம்ப கம்மியான மார்க்ஸ்ல தான் இருக்காங்க. அதனால தான் இந்த எலிமினேஷன். ஷபானாவுமே சொல்லியிருப்பாங்க, என்னை விட வந்து மதுமிதா டிசர்விங், ஏன்னா அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க நான் இருக்க அவங்க போறாங்கன்றது தான் வந்து எனக்கே ஷாக்கிங்காக இருக்குன்ற மாதிரி ஷபானா சொல்லியிருப்பாங்க. ஓகே, அந்த அளவுக்காவது ஷபானாவுக்கு புரியுதுன்ற வரைக்கும் சந்தோஷம் தான். பட் அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு பர்சன். இந்த குக்கிங் ஷோக்காக, இந்த குக்கிங்காக என்னை விட என்னை விட ரொம்ப டிசர்விங். பட் இந்த ஒரு வீக் அந்த மார்க்ஸ்னால இதாயிடுச்சு. சந்தோஷம். மதுமிதா கிட்டத்தட்ட எல்லார்கிட்டயுமே ஒரு ரொம்ப நல்ல பாண்டிங் வச்சிருந்திருக்காங்க இந்த ஷோல. முக்கியமா உமேரை ஃபர்ஸ்ட் டைமா அவங்க தான் வீட்டுக்கு சாப்பிடவான்னு கூப்பிட்டாங்களாம். அதனால உமேருக்கு ஒரு ஸ்பெஷல் சிஸ்டர் பாண்ட் மதுமிதா மேல இருந்திருக்கு. அதனால அவரால் இந்த எவிக்ஷனை தாங்கிக்கவே முடியல. மதுமிதாவும் நான் தம்பியா பாக்குறது 2 பேர் தான், ஒன்னு உமேர், இன்னொன்னு விக்கி சிவாவை. இவங்களோடலாம் நான் நிறைய விளையாண்டுருக்கேன், நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் இந்த செட்ல நடந்திருக்கு. ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு எதிர்பார்க்கல. பட் ஸ்டில் இது நடக்கும்னு தெரியும், பட் இவ்வளவு சீக்கிரம் நினைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாத்த விட மதுமிதாவோட எவிக்ஷனுக்கு ஹோல் செட்டே அழுதுச்சு. குரேஷிலாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாரு. அப்படின்னா அவங்க எவ்வளவு நல்ல ரிலேஷன்ஷிப்பை அங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு இது மூலமாவே தெரியுது. எவ்வளவு மனுஷங்களை சம்பாரிச்சிருக்காங்கன்னு இது மூலமாவே தெரியுது. இந்த கப் வின்னிங் அது எல்லாத்த விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, ஒருத்தர் எவிக்ட் ஆகி வெளியே வரும்பொழுது இந்த எவிக்ஷன் ரொம்ப அன்ஃபேர்ப்பா, இது நியாயமே இல்லை அப்படின்னு ஆடியன்ஸ் பேசுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான வெற்றி. இவங்க ரொம்ப டிசர்விங், இவங்க கண்டிப்பா ஃபைனல்ஸ் போயிருக்கணும் அப்படின்னு மற்றவங்களை பேச வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அவங்களோட உண்மையான வெற்றி. அந்த ட்ராஃபிலாம் கிடைக்கிறத விட இவ்வளோ அன்பு அவங்களுக்கு வெளியில கிடைச்சிருக்கு மதுமிதாக்கு. இன்னைக்கு அவங்க வெளியில எலிமினேட் ஆகி போறதுக்காக இத்தனை பேர் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு மாதிரியான ஒரு வெற்றி, அதாவது தோல்வியிலும் ஒரு வெற்றி வந்து யாருக்குமே கிடைக்காது. பட் கண்டிப்பா மதுமிதாவோட அந்த ஃபன் எலிமெண்ட்டை குக் வித் கோமாளியில வரப்போற எபிசோட்ஸ்ல மிஸ் பண்ணுவோம். குரேஷி மதுமிதாவோட அல்டிமேட் காம்போவையும் கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம். இது போனா என்னங்க, எப்படியோ வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். மதுமிதா திரும்ப உள்ள வர அதிகமான வாய்ப்பே இருக்கு. சரி, இந்த வாரம் ஷெஃப் ஆஃப் த வீக் யார் வாங்கினான்னு பார்த்துருவோமா? எஸ், த சேம் சாட்டர்டே அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னரான ஐடி நந்தகுமார் தான் ஷெஃப் ஆஃப் த வீக்கும் வாங்கியிருக்காரு. இந்த வின்னிங்ல சுனிதாவுடைய பார்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கிறதா நந்தகுமார் அவர்கள் சொன்னாரு. ஏன்னா சுனிதா அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணி கொடுத்ததுனால தான் ஐடி நந்தகுமாருக்கு ஸ்பெஷல் திங்ஸ் எல்லாம் கிடைச்சது. அதாவது பேண்ட்ரி ஒரு 2 minutes அவருக்கு மட்டும் ஓப்பன் பண்ணாங்க. அதனால சீக்ரெட் பாக்ஸ் இன்கிரீடியன்ஸ் மட்டும் இல்லாம அவர் பேண்ட்ரியில தான் சில இன்கிரீடியன்ஸ் எடுத்து யூஸ் பண்ணாரு. அதனால அவரோட டிஷ் அல்டிமேட்டாவே வந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணி கொடுத்ததுல சுனிதாக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அதனாலதான் இந்த ட்ராஃபியும் நந்தகுமார் கையில இருக்கு. அதனால கண்டிப்பா சுனிதாவை பாராட்டியே ஆகணும்.
அதனால நந்தகுமார் டேஞ்சர் ஜோன்ல இருந்து மூவ் ஆகுறாரு. ஆஸ் யூஷுவல் டோட்டல் ஸ்கோர்ல டாப் ஸ்கோரர் பாத்தீங்கன்னா பிரியா ராமன் மேம் தான். அதனால அவங்க கிட்ட இந்த கோல்டன் ஏப்ரனை அவங்களே தக்க வச்சுக்கிட்டாங்க. நந்தகுமார்லாம் பெரிய ஹார்ட் ஒர்க்கர். அவருக்கு ஷெஃப் ஆஃப் த வீக் கிடைச்சது. ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தது. அதே டைமுக்கு மதுமிதா எலிமினேட் ஆனது ரொம்ப சோகமா தான் இருக்கு. ஸ்டில் அந்த ஷோவோட ஃபார்மேட் அந்த மாதிரி தான். மதுமிதாக்கு இன்னும் பல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாழ்த்தலாம். என்னதான் வருத்தமா இருந்தாலும் மனசுக்குள்ள சோகத்தை வச்சுட்டு வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிட்டு ஹாப்பியா ஆடிக்கிட்டே போன மதுமிதாக்கு ரியல் ஹாப்பினஸ் கிடைக்க வாழ்த்தலாம். என்னோட கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் த வீடியோ. அது மட்டும் இல்லாம ஹைப்னு ஒரு ஆப்ஷனும் கமெண்ட்ல இருக்கு. அதையும் ஹைப் பண்ணி விட்டீங்கன்னா என் வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ அவுட். வேறொரு வீடியோல திரும்பியும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jamima. Take care.